பிடிக்கல 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 பிடிக்கல. ஹலோ ஹலோ, நான் தேவியாக கதைக்கிறேன். தெரியும், சொல்லு, என்ன விஷயம்? ஒன்றுமில்ல, உங்களை இன்னும் காண இல்லை. அதுதான் எங்க நிக்கிறீங்களன்னு கேட்டு பாப்ப எடுத்தேன். நான் இன்றைக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும். இங்கே இவன் ஜீவனை பார்த்து கொண்டு நிற்கிறேன். ஏன் ஜீவனுக்கு என்னால பிரச்சனையோ? பிரச்சனை ஏற்கனவே நிறைய இருக்குதானே. இப்போ நல்லா முத்திட்டான். அதான் ஏதோ கதைக்கணும்னு வாரான். ஓகே, நீ போனை வை, நான் புறா எடுக்கிறேன். ஜீவன். ஹலோ, நான் ஜீவன் தான் கதைக்கிறேன். இப்போ ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன், அப்புறம் எடுக்கிறேண்ணா. ஓகே, தேங்க்யூ, பாய். இவ்வளவு சந்தோஷமா இருந்த ஜீவனுக்கு இப்போ லைஃப்ல ப்ராப்ளம். எப்போவுமே எனக்கு லைஃப்பில் ப்ராப்ளம் தான் வைஃபால். கல்யாண வாழ்க்கை பாவம், அவனுக்கு ஒத்து வர இல்லை. மச்சான் வசந்தன், என் வைஃபால் எனக்கு லைஃபே போயிடும் போலடா. ஏன் தான் கல்யாணத்தை கட்டி துளைச்சனோ தெரியாது. பாவம், குடும்ப வாழ்க்கை அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க இல்லை. சின்ன வயசுல இருந்தே எனக்கு மியூசிக் கண்டா சரியான விருப்பம். மியூசிக்குக்காக நான் உயிரையே கொடுப்பேன். எத்தனை மேடையில் பாடி இருக்கிறேன், எத்தனை பேர்கிட்ட பாராட்டு வாங்கி இருக்கிறேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவன் மனசுக்கு அவனை பாராட்ட தெரியல. அவன் ஒரு சிங்கரா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல. வளர்மதிக்கு இதில் ஒன்றும் விருப்பம் இல்லை. நான் எப்போ பாட்டு பாடினாலும் அவ்வளோ பிடிக்கிறேன். அன்றைக்கு அந்த ஓல்ட் ஸ்டூடெண்ட் அசோசியேஷனுக்கு பாட்டு பாடினானே, அதுக்கு என்ன சொன்னால் தெரியுமா? என்ன அசிங்கமான வேலை, பாட்டு பாடுறதும் பல்லடிக்கிறதும். மானம் போகுது. 4 பேருக்கு தெரியாமலுக்கு கௌரவமா வாழ்றத விட்டுட்டு மேடையும் கைதட்டும். ஜீவன் சிங்கரா இருந்தா வளர்மதி சிங்கமா இருக்கிறார். என்ன செய்யறது? ஏதாவது செய்ய வேணும், ஏதாவது செய்தியாக வேணும். ஸ்போர்ட்ஸ்ண்டா நான் என்னையே மறந்துடுவேன். ஸ்போர்ட்ஸில் அப்படி ஒரு பைத்தியம் எனக்கு. எத்தனை மெடல் வாங்கியிருக்கிறேன், எத்தனை கப் வாங்கியிருக்கிறேன், எத்தனை டீமுக்கு நான் கோச் பண்ணியிருக்கிறேன். ஆனா பாவம் ஜீவன் ஸ்போர்ட்ஸ்ல சந்தோஷமா இன்வால்வ் பண்ண இல்லாம இருக்கு. வளர்மதிக்கு அதுவும் விருப்பம் இல்லையா? இந்த விருப்பத்துக்கு வீட்டில் ஒன்றும் செய்யலாம இருக்கடாப்பா. உனக்கு தெரியும் தான் எனக்கு ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனால் அவள் வந்து என்ன இந்த வயசுல ஸ்போர்ட்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்? பொடியை மெயின்டைன் பண்ணிட்டு பொம்பளையில மயக்கிறதுக்கா? ஸ்போர்ட்ஸுக்கும் பொம்பளைக்கும் தொடர்பு படுத்தி பார்த்தா அதுக்கு ஜீவன் என்ன செய்யறது? என்னால ஒன்றுமே செய்யலாம கிடக்கு. கலையில கூட எனக்கு எவ்வளவு விருப்பம்.
சின்ன வயசுல இருந்து நடிப்பண்டா எனக்கு சரியான விருப்பம். எத்தனை நாடகங்கள் நடிச்சிருக்கிறேன், எத்தனை பட்டிமன்றங்களில் பேசியிருக்கிறேன், எத்தனை கவிதையை எழுதி வாசிச்சிருக்கிறேன். என்ன பிரயோசனம்? அந்த கலையில கூட அவன் சந்தோஷமா நேரத்தை செலவழிக்க இல்லாம போச்சு. ஜீவன் ஃபேமஸ் ஆகுறதுல வளர்மதிக்கு பிரச்சனை. என்னாலே அவளை விளங்கிக் கொள்ள முடியலடாப்பா. நான் என்ன செய்தாலும் பிள்ளைன்றார், என்ன வீடும் வேலையுமே இருக்க சொல்றார். வேலை முடிஞ்சா வீட்டை வர வேண்டியதானே. நாடகம், கூத்து, பட்டிமன்றம், குறும்படம் என்று சொல்லி தெரு தெரு வேலைஞ்சண்டு. நீங்க ஒரு பப்ளிக் ஃபிகர் ஆறது எனக்கு விருப்பமே இல்லை. கலைத்துறையில ஈடுபட்டா ஜீவன் ஃபேமஸ் ஆயிடுவான்ட்டு ஒரு ஜெலஸ் ஆக்கும் வளர்மதிக்கு. அதான் இப்படி எல்லாம் செய்கிறாள் என்று நினைக்கிறேன். எப்படியாவது இன்றைக்கு வசந்தனோட இதை பற்றி கதைச்சு கொஞ்சம் மெனமாற வேணும். மெனமாறுறது மட்டும் இல்லை, இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவும் எடுக்க வேணும். ஜீவன் தான் வந்துட்டான் போல இருக்கு. என்னடாப்பா, என்ன திரும்பவும் குழப்பமே? தெளிஞ்சா தானே திரும்பவும் குழம்புறது. ஒரே குழப்பம் தான் வீட்டுல, விசரா கிடக்குது. இது மச்சான் இப்படியே விட்டா நல்லா முத்தி போக போகுது. கதியில மனுஷியோட அமர இருந்து கதை. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவெடு. அவளோட ஆச்சு நீ முடிவெடுக்க தேவையில்லை. பின்ன வேற யாரோட காய்ச்சி முடிவெடுக்க போற? அவளோட தானே பிரச்சனை. பின்ன அவளோட தானே காய்ச்சி முடிவெடுக்க வேணும். அவளோட கதைச்சா இதுக்கு ஒரு முடிவு வராது, எனக்கு சாவுதான் வரும். அதால நானே ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டேன். ஜீவன், புருஷன் பஞ்சாதிக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு ஆள் தனி எடுக்கிற முடிவில்லை. அது திரும்ப திரும்ப பிரச்சனை கிளறி கொண்டுதான் இருக்கு. நான் வேணுமெண்டா வளர்மதியோட ஒரு காய்ச்சி பார்க்கட்டேன். சிசி வேண்டாம் வேண்டாம், நீ கதைக்க வேண்டாம். யாரு கதைச்சாலும் இதுல இனி ஒரு பிரயோசனம் வர போறதில்லை. ட்ரை பண்ணி பார்க்காம ஏனாதன்னு சொல்லி ஒரு காலம் சொல்லாத ஜீவன். நான் பண்ணாத ட்ரையா? எனக்கு நீ ட்ரை பண்ண சக்தி இல்லாதபடியாத்தான் இப்படி ஒரு முடிவு எடுத்து போட்டு ஒரு மன ஆறுதலுக்கு உன்னட்ட சொல்லலாம்னு வந்திருக்கிறேன். நீ என்னதான் சொன்னாலும் தனி எடுக்கிற முடிவு ஒரு ஹெல்த்தியான முடிவா இருக்காது. எனிவே, நீ சொல்ல வந்ததை சொல்லு. அது வந்து வந்து ஹலோ தேவிகா, சொல்லு. என்னப்பா இன்னும் அங்கேயே நிக்கிறீங்கள்? இன்னும் அந்த சந்திப்பு முடியலையே? இல்ல, இங்க வந்து நிக்கிறான். அவனோட காய்ச்சல் நிக்கிறான். என்னம்மா, என்ன பிரச்சனையா? எல்லாம் பழைய வெள்ளவிதான். ஆனா சரணம் தான் புதுசு. என்னப்பா கிளியரா சொல்லுங்க. சும்மா சரணம் பல்லவி என்ன உண்டு? ஏதோ முடிவெடுத்திருக்கிறானா? என்ன முடிவா? இன்னும் சொல்லே இல்லை. ஆனா அவையல் 2 பேரும் சேர்ந்தெடுத்த முடிவு இல்லையாம், இவர் தனியெடுத்த முடிவா. பிரச்சனை போடுற 2 பேரும் எப்பப்பா சேர்ந்து முடிவு எடுத்திருக்கிறாங்க? அதான் சேர்ந்து எடுக்க பிரச்சனை முடியாது.
இப்ப என்ன பிரச்சனை முடியுமன்றீங்களோ முடியாதுன்றீங்களோ? தெரியாது, நீ இவனோட கழிச்சா தான் தெரியும். கதை இங்கோ கதைச்சு வரைக்கும் ஒற்றுமையாக்கி விடுங்கோ. குடும்பங்களுக்குரிய சண்டையும் சச்சரவும் தான். ஓகே, நான் வைக்கிறேன். பாய். ஹலோ ஹலோ தேவிகா, நான் வளர்மதி கதைக்கிறேன். நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களா? நான் மனம் விட்டு கொஞ்சம் கதைக்கணும் உங்களோட. சொல்லுங்க வளர்மதி. குரலெல்லாம் தளதளத்து போய் கிடக்குது, என்ன பிரச்சனை? இதெல்லாம் போன்ல கதைக்கிறார் தேவிகா. நான் இருக்கா கூட வீட்டு இருக்கா வரட்டுமா? ஓ, தாராளமா வாங்கோ. குடும்பங்களுக்கு இத்தனை பிரச்சனையா? புருஷன் பஞ்சாத மேல விட்டு கொடுத்து போ கஷ்டப்படின. வளர்மதிய பாவம் பண்றதா, ஜீவன பாவம் பண்றதா? இவங்க ஆறுல பிள்ளைன்னு கண்டுபிடிக்கவே இல்லாம இருக்கு. கண்டுபிடிச்சிருந்தா நாங்கள் என்ன செய்யறது? அவைய வேண்ட வாழ்க்கை அவரவர்கிட்ட கையில தான். பாப்பம். வளர்மதி வர போறா. ஈவன் ஃபேமஸ் ஆகுறது வளர்மதிக்கு பிடிக்கலையா? இப்படிதான் சில வஞ்சாதிமார் புருஷன் மாற்ற வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை அணிக்கிறது. வளர்மதிக்கு விருப்பம் என்னண்டா, புருஷன் வீடும் வேலையுமா தான் இருக்க வேணுமா. இப்படி இருந்தா இப்படி தேவையா? மனுஷனுக்கு விசர் தான் பிடிக்கும். பொம்பளை இவன் எப்படித்தான் ஜீவன் குடும்பம் நடத்துறானோ தெரியல. அவனுக்கும் விதியாக்கும். எல்லாத்துக்கும் தான் தான் முடிவெடுக்கணும். இப்ப அவன் வளர்ந்தான். 1000 இருந்தாலும் அவன் ஆம்பளை தான். எவ்வளவு காலத்துக்கு அடக்கி ஆள பாக்குறான். பாரந்தேவியா, ஒரு நாளைக்கு இந்த குடும்பம் உடைய போகுது. உடையும் கெதிய. வளர்மதி வந்துட்டா போல. வாங்க வளர்மதி, வாங்க உள்ளுக்கு. போடட்டும். வேண்டாம் தேவிகா, நான் உங்களை கஷ்டப்படுத்துறேன்னு போட தெரியும். இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இவரும் எங்கேயோ வெளியில போயிட்டா, பிள்ளைகளும் ஸ்கூல் ட்ரிப் பண்ணு போயிட்டேன். நான் தனியத்தான் இருக்கிறேன். இவர் ஜீவன் படு மோசம் தேவிகா. என்ன செய்யறேன்னு தெரியல. நான் ஒன்றுமே செய்யல. இவர் டிவோர்ஸுக்கு போகணும்னு சொல்லி நிற்கிறார். தொட்டதுக்கெல்லாம் சிறந்து விழுகிறார். நான் என்னத்தை சொன்னாலும் அவர் பிள்ளையாத்தான் எடுக்கிறார். நான் என்ன செய்ய தேவிகா? நான் சொல்றேன், கோவிக்க கூடாது வளர்மதி. நீங்க
நீங்களும் வளர்மதி அப்படி நடக்கக்கூடாது. எப்படி நடக்கக்கூடாது தேவிகா? எப்படி நான் நடந்தனா? அவர் ஃபேமஸ் ஆகிறது உங்களுக்கு பிடிக்காதாமே? உங்களில் யாரோடையும் கதைச்சாலும் பிடிக்காதா? உங்களிட்ட கோல் வந்தாலும் வீட்டுல பிரச்சனையா? ஒட்டு மொத்தத்துல அவற்றை வளர்ச்சிக்கு நீங்க தான் பிரச்சனையா இருக்கிறீங்களா? நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகும். எல்லாத்துக்கும் இருக்க மேல கஷ்டம் தானே வளர்மதி. ஐயோ கடவுளே, உங்களுக்கு யார் இதெல்லாம் சொன்னது? ஏன் என்ன பற்றி எல்லாம் பழி சுமத்தினேன்? இந்த மென்சன் வசந்தனுக்கு உங்களோட மென்சன் ஜீவன் அண்ணா தான் சொல்லி இருக்கிற. அப்படி ஒன்றுமில்லை தேவிகா, எல்லாம் கதை, எல்லாம் கட்டு கதை. என்னை பற்றி கூடாம எல்லாரும் நினைக்கணும்னு சொல்லி கதையை சொல்லி கொண்டு திரிகிறேன். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளதான் அவர் இவ்வளவு மாற்றம். எல்லாம் பிடிக்கலன்னு சொல்லி சொன்னா அவர் இல்லாத கொள்ளாத கதையில சொல்லி கொண்டு தெரிய வேண்டிய தேவையில்லையே. நீங்கள் எல்லாத்துக்கும் சந்தேகப்படக்கூடாது வளர்மதி. இந்த நாட்டுல நேர்மையா இருக்கிறது அவைய வேண்ட மனசு பொறுத்தது. நீங்களும் அப்படித்தான் நினைக்கிறீங்க தேவிகா. கொஞ்ச நாளா வீட்டுல ஒரே பிரச்சனை. ஏனென்றா ஹலோ ஹலோ, என்ன பிரச்சனை பாமாக்கு? என்னப்பா எடுத்தோடனே பாயறியல். சரி, இப்போ என்னது கோல் எடுத்த நீ சொல்லு. எத்தனை மணிக்கு வருவீங்க, என்ன சாப்பாடு செய்யறேன்னு சொல்லி கேட்கத்தானப்பா எடுத்தேன் நான். எப்போ வருவேன்னு சொல்லலாது, எல்லாம் அலுவல் முடிய தான் வருவேன். என்ன சாப்பாடு வேண்டாம், நான் இங்கேயா சாப்பிட்டு வரேன். என்னப்பா சரியான வேலை போல இருக்க என்ன? பின்ன சும்மாமா சொல்லி கொண்டிருக்கிறேன். இனிமேல் கோல் எடுக்காத, இந்த அலுவலை நிம்மதியாக செய்ய விடப்பா. ஏனப்பா கோவிக்கிறீங்க? வை போன. அப்படித்தான் போன் அடிச்சு எங்க நிக்கிறீங்கன்னு கேட்டா உடனே கோபம் வருது. அண்டையில இருந்து நான் ஒன்றுமே கேட்கிறேன். இப்படித்தான் அண்டைக்கு. வளர்மதி, 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 வளர்மதி. என்னப்பா என்ன பிரச்சனை? உன்னையா இந்த விஷயத்தை தலையிட சொன்னது? என்னப்பா என்ன சொல்றீங்க? தருணன் கால் பண்ண, நீ என்ன சொன்ன? நீ ஓ அதா கால் பண்ணி கேட்டவே அவன் பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க பாட்டு பாட வருவீங்களான்னு சொல்லி வருவாரோ தெரியலன்னு சொல்லி சொன்னானப்பா. மேடையில் பாடுறது வேறு, ஆனா வீடு வீடா போய் பாடுறது. மேடையில பாடுவேன், வீட்டுல பாடுவேன், ரோட்லையும் பாடுவேன். அதுக்காக நீ வரமாட்டீங்கன்னு சொல்லி சொல்லலையாப்பா. வருவீங்களோ தெரியான்னு தானே சொன்னேன். நீங்க வேணும் மண்டாவைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்களேன். 4 பேர் என்ன பார்த்து பெருமைப்படுறது உனக்கு பிடிக்கல, அதான். என்னப்பா கதை இது? அப்படின்னா இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் கொண்டு நான் வந்திருக்க மாட்டேனே அப்பா. என்ன கதை சொல்றீங்க? இனிமேல் பட்டு ஒரு இடத்துக்கும் நீ என்னோட வரக்கூடாது. என்ன பாரதூரமா நான் செய்து கொடுறேன்னு தொட்டதுக்கும் பட்டதுக்கு எல்லாத்தையும் கோவிச்சு கொண்டு போறீங்க. ஏன் சண்டை பிடிக்கிறீங்க? என்ன மோதத்துக்கு நாள் நிக்காத, ஆகா போ. இப்படித்தான் தேவிகா சின்ன பிரச்சனையும் பெருசாக்கி எல்லாம் மெத்த தலையில வந்து முடிச்சிடுவேன். என்ன பிரச்சனை இருக்குது? ஜீவன் தன்னில உள்ள எல்லா பிள்ளைகளையும் இவன்ற பிள்ளையா மாத்தி எல்லார்ட்டையும் சொல்லி தீரார் போல இருக்குது. ஜீவனுக்கு என்ன பிரச்சனை? வேலையால நேரத்துக்கு வீட்டை வாரதே குறைவு. அப்படி வந்தாலும் கூட ரூமா பூட்டிட்டு உள்ளுக்குள்ளேயே இருப்பேன். ஆரோடைய போன்ல கதைச்சு கேட்கும். ஆறுன்னு கேட்டா பெரிய பிரச்சனையா போயிடும்.
எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஜீவனோட ஆறுதலா இருக்கா, நீங்க கதைச்சு பார்க்கலாமே. என்னத்தை கலைக்கிறது? எல்லாம் முடிஞ்சது போல இருக்குது. டிவோர்ஸ் அளவில் வந்துட்டது. நானும் என் 2 பிள்ளைகளும் என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கு. நானும் வசந்தன் வந்தா சொல்றேன், ஜீவன் அண்ணாவோட ஒருக்கா கதைச்சு பார்க்க சொல்லி. ஆனால் இவரும் உங்களோட பிள்ளையத்தான் நினைச்சு கொண்டிருக்கிறார். பாத்தீங்களே தேவிகா, நான் ஒன்றும் விளங்காமல் பார்த்து கொண்டு பேசாம இருந்துட்டேன். பிரிஞ்சு போற அளவுக்கு நான் என்ன செய்துட்டேன்? நான் வலிக்கிட போறேன் தேவிகா. இவர் பார்த்துட்டு என்ன காணேன்னு சொல்லி சொன்னா என்ன பிரச்சனை பெருசா போயிடும். சரி சரி சரி, இது எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. திரும்ப திரும்ப இதை கதைக்கிறதால என்ன பிரயோசனம்? ஒரு பிரயோசனம் இல்லை. அதனால தான் இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்திருக்கிறேன். நீ என்ன முடிவெடுத்திருக்கிறேன்னு எனக்கு சொல்ல இல்லை. என்ன முடிவு? டிவோர்ஸ் தான். டேய், என்னடா விச கதை வைக்கிற? சும்மா எடுத்தவன் கவுத்தவன் டிவோர்ஸ்ன்ற? இதை தவிர வேற வழி இல்லை. என்ன தொடர்ந்து இந்த நரகத்தில் இருக்க சொல்றியோ? ஆனா டிவோர்ஸ்ன்ற இந்த முடிவு பிள்ளை. வசந்தன், இந்த முடிவு உனக்குத்தான் பிள்ளை, ஆனா எனக்கு சரி. இல்ல, நான் என்ன சொல்றேன்டா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் உன்னுடைய அட்வைஸ் கேட்க இல்லை. என்ன முடிவா சொன்னா தட்ஸ் இட். ஓகே, ஏதோ மனசுல பட்டதா சொன்னேன். ஓகே, நான் வலிக்கிறேன். பாய். நீங்களெல்லாம் சொன்னா போல நான் டிவோர்ஸ் எடுக்க விடுவேனா? என்ற பிளானே என்ன நல்லவனா காட்டி டிவோர்ஸ் எடுக்கிறதானே. மனசிய பொல்லாதவளா எல்லார்ட்டையும் சொல்லாட்டி நான் எப்படி என்னில சிம்பதி கிரியேட் பண்றது? ஹலோ மீனா, நான் தான் ஜீவன், உம்மோட ஜீவன். ஒரு குட் நியூஸ், நான் வளர்மதியை டிவோர்ஸ் எடுக்க போறேன். வளர்மதி எனக்கு ஒரு சப்போர்ட்டும் இல்லைன்னு சொல்லி சொல்லி சிம்பதி கிரியேட் பண்ணிட்டேன். உம்மோட இருக்கிற அந்த தொடர்பை மற்றவைகள் மைண்ட் பண்ணாம இருக்கணுமெண்டா சொந்த மனசிய கூடாதவளாக்கி அங்க சீன் கிரியேட் பண்ணத்தானே வேணும். தம்மை நியாயம் செய்வதற்காய் எவரையும் எப்போதும் சிலுவையில் அறைய காத்து கிடக்கும் இந்த நெறிபிறழ்ந்த சீவியங்களே இப்போது மலிந்து போய் கிடக்கின்றது. சல்லாப தெருக்களில் வாணிபம் செய்ய முண்டியடிக்க தொடங்கியபின் சொந்த குடும்பத்தின் மீது சேறு தடவுவது போட்டி சந்தையின் பொதுவிதி ஆகிவிட்டது. அற்ப சுகத்துக்கு வீங்கி போய் நாவுகளை தொங்கப் போடுவதற்கு சரிபாதி மானிட பிறவியை சந்திவழியில் புறம் கூறி வாழும் சீர்கட்ட ஒழுக்க நெறியே இங்கு துருத்தி நின்று வேடிக்கை காட்டுகின்றது. எனவே பலதார பழக்க இழிவுநிலை ஓட்டத்திற்கு முதற்தார முதுகை புண்ணாக்கி பார்க்கும் என் தேசத்துக்குரியவர்களே, வாருங்கள், இனியாவது எங்களின் மானம் மறைக்க அடுத்தவனை அம்மனமாக்கும் அசிங்கத்தை நிறுத்திவிடுவோம். இல்லையேல் மறைத்து வைத்தும் கூட பயனில்லா மானத்தோடு நாங்கள் மாண்டு போய்விடக்கூடும். வட்டி வட்டி என்று குட்டி பணம் போட்டு எட்டி பறிப்பது